பெண்களை பார்த்து ஏளனமாக நகைத்து விடவும் கூடாது, தேவையில்லாமல் பெண்களை பகைத்து விடவும் கூடாது, தமிழ் படித்த பெண்களை குறைத்து நினைத்து விடவும் கூடாதுன்றதுக்கு ஔவை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணங்க. ஒரு புலவர் ஔவையை கிண்டல் செய்யணுன்றதுக்காக கேட்கிறாரு, ஒரு விடுகதையா கேட்கிறாரு, ஒரு காலடி 4 இலை பந்தலடி அது என்னன்னு. இந்த டி போட்டு பேசினது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு காலும் 4 இலை பந்தல் போல் இருப்பது என்னன்னு கேட்கிறாரு. அதுல இந்த டி போட்டது அவங்களுக்கு பிடிக்கல. ஔவை சொல்றாங்க, 8.25 லட்சணமே, 8.25 லட்சணமே, யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டை மேல் கூரை இல்லாத வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னதுன்னாங்களாம். என்னப்பா அர்த்தம்னா, 8.25 லட்சணமே, அவ லட்சணமே, யமனேறும் பரியே, எரும மாடே, மட்டில் பெரியம்மை வாகனமே, ஸ்ரீதேவியோட அக்காவான மூதேவியின் வாகனமான கழுதையே, மட்டில் கூரை இல்லா வீடே, குட்டி சுவரே, குலராமன் தூதுவனே, குரங்கே, ஆரையடா சொன்னது. இந்த டா போட்டு ஆரையடா அறக்கிறே தானப்பா நீ சொன்னதுன்னு கேட்டாங்களாம். பெண்களுக்கு கண்கள் மட்டுமல்ல, கவிதையும் ஆயுதம் தான்.